ஒரு மெல்லிய குரல் என் இடத்தை விட்டு போன்னு அவன் காதில் கேட்குது. ராம்குமார் பயத்தில் நடுங்கி போகிறான். இது பிரம்மை இல்லை, அவன் கண்ணு முன்னாடி ஒரு நிஜ உருவம். அவன் உடனே அங்கேருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுறான். ஆனால் கதவு தானாக லாக் ஆகிடுது. அவனோட ஹெட்செட்டில் சேஃப்டி வயலேஷன், லாக்டவுன் இனிஷியேட்டட்னு ஒரு மெக்கானிக்கல் குரல் கேட்குது. ஃபேக்ட்ரி மொத்தம் இப்போ லாக் ஆயிடுச்சு. அவன் உள்ளே மாட்டிக்கிட்டான். ராம்குமார் கண்ட்ரோல் பேனலுக்கு ஓடி எமர்ஜென்சி ரீசெட் பட்டனை ஓங்கி அடிக்கிறான். ஆனால் அது வேலை செய்யலை. பட்டன் உள்ளே போகலை. சரியாக 3-7 மணிக்கு ஒரு ட்ராலி தானாகவே நகர்ந்து வருது. அந்த ட்ராலியில் ஒரு பழைய ஐடி கார்டு கிடக்கு. அதில் பிரியா 2018 பேட்ச் அப்படின்னு எழுதியிருக்கு. ராம்குமார் அந்த பெயரை படித்ததும் உறைஞ்சு போகிறான். 2018 இதே ஃபேக்ட்ரியில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் பிரியாங்கிற ஒரு பொண்ணு இறந்து போனான். அவளோட உடல் இதே ஜோன் 3 தான் கிடக்குது. ஒருவேளை இது அந்த பிரியாவோட ஆவியான்னு அவன் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி ஓடுது. ராம்குமாருக்கு கடைசியாக ஞாபகம் இருக்கிறது ஒரு ஜில்லன் காற்று அவன் முகத்தில் அடித்தது மட்டும்தான். அந்த குளிர்ச்சி எலும்பு வரைக்கும் ஊடுருவி போகுது. அதுக்கப்புறம் அவனுக்கு எதுவும் நினைவில்லை. காலையில் 6 மணிக்கு அவனை கதவுக்கு வெளியில் கோமா நிலையில் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அவனால் பேச முடியாது. ஆனால் அவன் கண்களில் அன்னைக்கு ராத்திரி நடந்த பயங்கரம் இன்னும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பயங்கரமான கதையை நீங்கள் முழுசாக பார்க்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள்.